திருப்பாச்சி இதே மாதிரி நானும் ஏமாத்தினேன். விஜய் சார் இல்லை, அவர் ஏமாற்ற முடியாது. அதனால தான் நீ சிஎம் ஆயிட்டார். அவர் யாரும் ஏமாற்ற முடியாது. அவர் படம் தண்ணி காட்டுவார். அவருக்காக தண்ணி கட்ட முடியாது. இப்போ திருப்பாச்சி விஜய் சார் கமிட் ஆயிடுச்சு. அடுத்து ஹீரோயின் கதை சொல்லி ஒத்துக்க வைக்கணும். திருசான முடிவு பண்ணியாச்சு. நான் கதை சொல்றேன். அந்த ஓப்பனிங் நீ எந்த ஊர் நான் எந்த ஊர் அந்த சாங்லாம் வராது. பெயினிங்கே ஹீரோ தங்கச்சி கல்யாணம் பண்ணி சென்னை கூப்பிட்டு வர்றது. இது நான் சொல்றது. நீங்க இதை ஆராய்ச்சி எடுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் அவங்க நினைக்கிறாங்க இதான் ஃபர்ஸ்ட் போல இருக்கு. அவங்க சின்ன சொல்லி பார்த்தா படம் முழுக்க இருக்க மாதிரியே அவங்க போர்ஷன் மட்டும் டீட்டெயிலாக சொல்லியாச்சு. அவங்க ஓகேட்டாங்க, நல்லா இருக்கு, சூப்பர். விஜய் வாடா போடா அவங்க சொல்லி இருக்குல்ல, அதெல்லாம் ரசிக்கிறாங்க அப்படியே. ஆமாம், எல்லா ஷூட்டிங் முடிஞ்சிச்சு. படம் பார்த்து படம் நல்லா இருக்கு, எம்எல்ஏ காண்டாயிட்டாங்க. ஏண்டா இவன் கதை அப்படி சொன்னானே, படம் முழுக்க அவங்க இருக்க மாதிரி இருந்துச்சு. கடைசி மொத்தமே 4 சீனு, அதில் 3 சீனு சாங் லீடு அப்படின்ட்டு படம் பார்க்கும்போது தான் இந்த ஆள் நம்மளை கதை சொல்லி ஏமாத்திட்டான்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் எனக்கு காசு கொடுக்கவே இல்லை, அது வேறு விஷயம். அது மாதிரி நாங்கள் அப்படித்தான் இயக்குனர்களாக நாங்கள் அங்கங்க எல்லாருமே எங்களுக்கு காசு ஹீரோன்னு சொல்லுவோம். நம்முடைய தமிழக முதல்வர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களுடைய நடிப்புல நாளை வெளியாக இருக்கிற ஜனநாயகன் திரைப்படம் மாபெரும் வெற்றியடைய அவருடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை எனக்கு தெரிவிச்சுக்கிறேன். அவருடைய கடைசி படம் சொல்றாங்க. ஸோ நம்ம எல்லாருமே தியேட்டர்ல போய் பார்த்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நாங்கள் கேட்டு கைத்தட்ட வேண்டும். நாங்கள் பேசும்போது நீங்கள் ஏன் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது? மக்கள் தொலைக்காட்சி ஸ்டைல்லையே பேசுறேன். இல்லை, எனக்கு பாருங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் எனக்கு அவருக்கு. நான் அவருடைய வாய்ஸும் அவருடைய பேச்சு திறனும் நம்ம ரொம்ப he knows me and I know him. அதுக்காக தான் அந்த உரிமையோடு தான் பேசுகிறேன். நீங்கள் இப்போ கூட ஒரு 10 கோடி கொடுங்க, நானும் அரவிந்தராஜும் உங்களுக்கு எவ்வளவு சின்சியராக படம் எடுத்து தரோன்னு பாருங்க. ஒத்துக்கிறாரான்னு கேளுங்க. சரியா? ஏதோ எலெக்ஷன்ல 40 லட்சம் கணக்கு காட்டிட்டு கணக்கு காட்டாம ஏதோ போச்சுன்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா, அந்த போன மாதிரி கூட வச்சுக்கலாம். ஏன்னா சம்பத்ராஜ் தான் அதுலயும் மெயின் கேரக்டர். சம்பத் ராம் தான் அதுலயும் மெயின் கேரக்டர். சம்பத் ராம் மெயின் அப்படின்னு போடணும். நான் ரெடி. பேரரசு தான் சாட்சி. உனக்கு ஒரு படம் உண்டு இல்ல, உனக்கு ஒரு படம் உண்டு சொல்றது. டிஎஃப்டின்னு ஒரே ஒருத்தர் வச்சுதான் படம் எடுத்தாங்க. என்ன மீதி படத்தை எனக்கு காட்டி ஆகணும். எத்தனை பேருக்கு நீங்க அட்வான்ஸ் கொடுத்தீங்க? அந்த லிஸ்ட் அனுப்புங்க எனக்கு. நாளைக்கு நீங்க அனுப்புறீங்க, இல்லைன்னா இன்னொரு தொலைக்காட்சியில் நான் பேசுவேன். நான் ரொம்ப மோசமான ஆளுங்க. உண்மையை உறக்க கத்துவேன் உங்கள் தொலைக்காட்சியை விட. தட்டுங்கப்பா. எப்படி திருமலைக்கு என்ன பத்தி தெரியும், அவனை பத்தி எனக்கு, அவரை பத்தி எனக்கு தெரியும். நாங்க சினிமாவில் நாங்கள் ஒரு குடும்பங்க. நாங்க என்ன சொல்றோம், மக்கள் தொலைக்காட்சியில இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்தீங்கன்றது சொல்லுங்க, சந்தோஷம். இந்த மாதிரி ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லாதீங்க. அதாவது நான் இப்பவும் சொல்றேன், சினிமா இல்ல இப்பவும் சொல்றேன், இந்த அன்பு செல்வன் கூட சொன்னது கூட தப்பு. நீங்க ஏன் கொடுத்தீங்க? நீங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி இவன் இதை செஞ்சா திருப்தியா செய்வானான்னு ஆராய்ச்சி பண்ணி அல்லவா கொடுக்கணும். அது யார் தப்பு? அதான் சொல்ல வரேன் நான். இந்த ஆளு இது சொன்னா இப்ப ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு இல்லையா, ஒரு உதயகுமார், அப்படியே விடுங்கப்பா. சின்ன கவுண்டர்னு ஒரு பெரிய படம் எடுத்தாரு, ஏன் இந்த கவுண்டருக்கு ஒரு படம் கொடுக்கலாம்ல? இரு, அதுலயே விட்டாங்க. இல்ல சார், சும்மா பேசிட்டு யாருகிட்ட சரி இருக்கட்ட கவுண்டர் எடுத்த படம் எடுத்ததுனாலயாவது ஒரு படம் கொடுத்துருக்கலாம்ல. இந்த நம்மளா இருக்காரு போல் இருக்க அப்படின்னு அதுக்கும் கூப்பிடல.
நாங்க யாருன்னு பார்க்கல. நாங்க நல்லா இருக்கு, நல்லா எழுதி இருக்காரு, உங்க ஆள் எவ்வளவு அழகா வந்து பச்சை முந்திரியை பத்தி எழுதியிருக்காருனால பாராட்டத்தானே செய்யறோம். நாங்க தப்பா சொல்றோம். அதனால நம்ம இவரு தமிழ் இவரு பேர் என்ன தயாரிப்பாளர் அன்பு செல்லியன் அதே மாதிரிதான் இப்ப வர டைரக்டர்கள்ல ஏமாத்தாங்க. ப்ரொடியூசருக்கு கரெக்டான ஆளுகளா இருக்கணும், அப்பதான் ஏமாறாத ப்ரொடியூசர்களா இருக்கணும்ன்றேன். ஏமாறுறதுக்கு ரெடியா வர்றீங்க, எங்கேயோ உங்களுக்கு ஒரு வீக்னஸ் வச்சுக்கிட்டு இங்க வந்து சினிமாங்கிற போர்வையில இங்க வந்து படம் எடுக்கிறவனையும் சேர்த்து கெடுத்து அந்த மாதிரி எத்தனை தயாரிப்பாளர் வர்றீங்க? உண்மையை பாரு, ஒரு இசையமைப்பாளர் தப்பு பண்ண முடியாது, ஒரு டைரக்டர் தப்பு பண்ண முடியாது. டைரக்டர் தப்பு பண்ண சார், நல்ல டைரக்டர் நான் தான் சொல்றேன், நீ சூஸ் பண்ணணுங்க, நீங்க சூஸ் பண்ணணும். நீங்க இந்த டைரக்டர் இது பண்ணா கரெக்டா பண்ணுவாருன்ற அந்த தெளிவு இல்லைன்னா நீங்க எதுக்கு படம் எடுக்கிறீங்க? சரியா எடுக்காத ஒருத்தனை வச்சு நீங்க படம் எடுத்துட்டு அப்புறம் அவன் தப்புன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்ல வர. முதல்லயே தெரிஞ்சு கரெக்டா பண்ணுவானா அப்படின்றது ஆராய்ச்சி பண்ணி கொடுங்க. அதனால நான் ரெடியா இருக்கேன். பாஸ்கர் ஆள விடுங்கன்றீங்களா? உதாரணத்துக்கு சொல்றேன், பொதுவா பொசுக்குன்னு எல்லாத்தையும் தப்புன்னு சொல்றது நாகரிகம் இல்லை இல்லையா? எனக்கு மனசு சரி. ஆக இந்த திரைப்படத்துல இன்னைக்கு வந்து நடுநாடு இசை வெளியீட்டு விழாவா இந்த படத்தின் வெற்றிக்கு தயாரிப்பாளரா, இயக்குனரா, டிஎஃப்டி சரியானதா சரியில்லாததா, ஆமா புதிய சிறிய படங்களுக்கு தியேட்டர் கிடைக்குமா கிடைக்காதா, இந்த மாதிரி பல விவாதங்கள் முடிந்த சூழல்ல நான் வந்திருக்கேன். இப்போ இருந்தாலும் ஒரு சுருக்கமா ஒரு நம்மளும் ஒரு மன வருத்தத்தை பதிவு பண்ணி ஆகணும். நம்ம மக்கள் டிவி பாஸ்கர் ஒரு பாம் வச்சு போயிட்டார். அந்த பாமும் ஒரு விட வெடிக்கும்னா ஒவ்வொரு 10 வைக்கிறான். உதயகுமார் வச்சார், அதுக்கும் வெடிக்குது. கோவி 10 வச்சார், அதுக்கும் வெடிக்குது. நம்ம அரவிந்த்ராஜ் வந்தார், அதுக்கும் வெடிக்குது. பலரோட ஒரு பாம் 10 வெடிச்சிருச்சு. இதுக்கு மேலே வெடிக்க வைக்க வேணாம். அதை நான் ஒன்று சினிமா படத்துக்கு ஒன்று தான். இங்க எல்லாத்துக்கும் உதாரணம் இருக்கு. டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்டும் பெரிய வெற்றி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணி அந்த ப்ராக்டில் ஒர்க் பண்ணவங்களும் பெரிய வெற்றி கொடுத்துருக்காங்க. அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணாமலே ஃபர்ஸ்ட் படத்துலயே மணிரத்னம் சார் மாதிரி ஆளுங்க பெரிய வெற்றி கொடுத்துருக்காங்க. ஏன் சொல்லணும்னா இங்க வெற்றி அடைறதுக்கு இதுதாங்கிற இலக்கு இல்லை. படிச்சிருக்கணும், படிச்சிருக்க கூடாது, அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிருக்கணும், ஒர்க் பண்ணிருக்க கூடாது, அதெல்லாம் இல்லை. சினிமாவை உண்மையா நேசிச்சு உண்மையா உள்வாங்கி இல்ல ஜெயிக்கணும் வெறி இருந்தா யாராலையும் ஜெயிக்க முடியும் சார். அவ்வளவுதான் மேட்ரு. டிஎஃப்டி அது அப்படித்தான் நம்ம சந்தோஷ் சேரன் வந்திருக்காரு. சினிமா வெறி ஜெயிக்கணும் வெறியில வந்திருக்காரு. கண்டிப்பா நடுநாடு பெரிய ஒரு வெற்றி நாடா உருவாகனுடைய வாழ்த்துக்கள். நான் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன், நிறைய பேசிட்டீங்க, நிறைய பேசலாம். ஏன்னா ஒரே உண்மை மட்டும் சொல்லிடணும். டிஎஃப்டி ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு முதல்ல வெற்றி கொடுத்து டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்டு ஒரு இருக்கு, இன்ஸ்டியூட்னு ஒன்று இருக்குன்னு முதல்ல தெரிய வந்தது ஊமை விழிங்கிற ஒரு படம். அந்த படத்தின் இயக்குனர் தான் அரவிந்த்ராஜ் அவர்கள். ஆக்சுவலி ஊமை விழிகள் தான் டிஎஃப்டிக்கு புள்ளியார் சொல்லி ஆபானன் அவர்களும் அரவிந்த்ராஜ் அவர்களும் அந்த டிஎஃப்டிங்கிறதுடைய பெரிய ஒரு அந்த கௌரவத்தை தூக்கி நிறுத்தினவங்க. அதுக்கு சின்ன ஒரு களங்கம் வரும்போது அரவிந்த்ராஜா போல பொங்கிடும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய மேடையில் பார்த்துருக்கேன், சாப்பிட்டா பெஸ்ட் போடுவார். முதல் முறை அவர் பொங்கி எழுதிருக்காருன்னா ரோசம் வரும்ல.
தான் படிச்ச ஸ்கூல்ல டிஸ்டர்ப் பண்ணா ரோசம் வரும்ல. இந்த படத்துல முக்கியமா 2 பேரை பாராட்டி ஆகணும். அது ஒரு 2 பேரும் ஜாம்பரம் தான். ஒன்று இசையமைப்பாளர் பரணி அவர்கள். ஏறத்தாழ வெள்ளி விழாவை தாண்டி, அதாவது 25 வருஷத்தை தாண்டி இந்த சினிமாவில் பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு சினிமாவில் 2 வருஷத்தை தாண்டதே பெரிய விஷயம். 5 வருஷத்தை தாண்டிலே மறந்துடுறாங்க. இன்னைக்கு 25 வருஷம் கழிச்சும் ஒரு சிங்கம் மாதிரி உட்காந்து போட்ட அத்தனை பாட்டு ஹிட்டு சார். அடிக்க சண்டைக்காரி, பச்சை முந்திரி எல்லாம் ஹிட். இது பச்சை முந்திரியை பத்தி நமக்கு கூட ஒரு தெரியல. பாம்பின்கால் பாம்பரிங்கிற மாதிரி ஒரு கவிஞரனோட இதத்தை இன்னொரு கவிஞர், அதாவது உதயகுமார் சாரும் கவிஞர் தானே, பாடலாசிரியர். அவன் பச்சை முந்திரி டியூன்ல வார்த்தை நினைச்சான். ஆனா அதுக்குள்ள அவர் பாருங்க எவ்வளவு யோசிச்சிருக்காரு பாருங்க. வயசானாலும் புத்தி போகல. பச்சை முந்திரா பச்சை அம்மா பச்சை போகணேனே, அதுக்கு அவரு பல அர்த்தம். அவரு அவங்க அப்பாவையும் புள்ளிய மாட்டி விட்டாரு. என்ன பத்தி பச்சை முந்திரின்னா நம்ம பசு மரத்து ஆணிப்போம்ல, அது மாதிரி நினைச்சு போண்டேனே. ஓகே, உங்க ஏரியா நினைக்கிறேன், முந்திரி விளையிற ஏரியா பாருங்க. அதான் அந்தந்த மண்ணோட வாசனை தான் அது வந்துருக்கு. அதனால் 25 வருஷம் கழிச்சு இன்னைக்கும் பரணி சார் அவர்கள் சினிமாவில் பயணிச்சுட்டு இன்னைக்கும் ஒரு பேரோட இருக்காருன்னா ஆண்டம் கொடுத்த வர சார். இன்னொன்று, சினிமாவில் அதிசயம்னா என்னன்னா, சினிமாவில் சில அதிசயம் இருக்கும். 100 படம் பண்ணோம், 130 படம் பண்ணோம், அத்தனை ஹிட்டு கொடுத்தோம். சினிமாவில் வெற்றி அடைந்த பின்பும் யார் ஒரு எளிமையா இருக்கிறாரோ அவர் தான் அதிசயம். பல ஹிட்ட கொடுத்ததுக்கப்புறம் எப்ப பார்த்தாலும் சரி, பரணி சார் அவ்வளவு எளிமையா இருப்பார். இவரு அந்த பாட்டெல்லாம் ஹிட்டு கொடுத்தாரா, இவரு திறமை பண்ணாரா அப்படின்னு பார்த்து நம்ம அதிசயம் பார்த்துட்டே இருக்கணும். பரணி சார் வாழ்த்துக்கள் சார். அதுக்கப்புறம் அடுத்து இன்னொருத்தர், அதான் எங்க சம்பத் ராம். அவரும் அதே தான் 25 வருஷமா சினிமாவில் பயணிச்சுட்டு இருக்காரு. ஒரு நடிகராக பயணிச்சு இன்னைக்கு ஒரு மெயின் ரோல். ஆக்சுவலி பாரு, சம்பத் ராம் மார்குட்ட வேடத்திலும் அவர் ஹைலைட் பண்ற அளவுக்குன்னா முழுக்க சொல்றேன். சம்பத் ராம் பொறுத்த வரைக்கும் முழுக்க உழைப்பு உழைப்பு உழைப்பு, முயற்சி முயற்சி முயற்சி. எங்கேயுமே அவர் ஓகே நடிச்சுட்டான் சோது. இன்னமும் ஆரம்ப காலகட்டத்துல எனக்கு தெரியும், இவர் ஆரம்ப காலகட்டம் என்ன முயற்சி பண்ணாரோ அதே முயற்சி. நான் சொல்றேன், 20 வருஷத்துக்கு 25 வருஷம் முன்னாடி என்ன எப்படி இருந்தாரோ அதே முயற்சி இன்னைக்கு இருக்கு. நீங்க 200 ரூபா இல்ல 500 ரூபா நடிப்பீங்க. ஆமா, கதாநாயகன் பல ரூபா நடிப்பீங்க. அவர் இந்த படத்தோட கதாநாயகன் அருண், வாழ்த்துக்கள் சார், நல்லா பேசுனீங்க. அவர் சொல்லும்போது ஒன்று சொன்னாரு, இயக்குனர் கதையை ஃபுல்லா சொல்லலை, பாட்டா சொன்னார்ன்ட்டு. அது ஒரு கலை சார். இயக்குனருக்கே இவ்வளோ ஒரு கலை. நாங்கள் பயங்கர ஏமாத்துக்காரங்க. எப்படின்னா, ஒரு வில்லண்டு கதை சொல்லும்போது அவன் கதை சொல்லும்போது படம் முழுக்க இருக்க மாதிரி சொல்லிவிடுவோம். ஆனால் 4 சீன் தான் இருக்கும், அது வேற விஷயம். அது மாதிரி ஒரு அப்பா கேரக்டர் போய் சொல்லுவோம், இந்த கதையே அவரு தாங்கி இருக்க மாதிரி நினைப்பார். நான் கதை சொல்லும்போது படம் பார்க்கும்போது தெரியும், ஏன் டம்மி வந்துட்டாங்க அப்படின்னு. அது மாதிரி ஒரு கதாநாயகன் கதை சொல்லுவான், ஹீரோ பார்த்து அப்பா அடுத்த ரஜினி நம்ம தான் போல இருக்கு நினைப்பான், அடுத்த விஜய் நம்ம தான் போல இருக்கு நினைப்பான். படம் பார்க்கணும்னு தெரியும், அது 4-5 ஹீரோ இருப்பாங்க, அதிகமாக ஒருத்தரா இருப்பான். என்னன்னா, இந்த கதை சொல்லி ஏமாத்துறதுல வல்லவர்கள் நாங்க. திருப்பாச்சி இதே மாதிரி நானும் ஏமாத்தினேன். விஜய் சார் இல்ல, அவர் ஏமாத்த முடியாது, அதனாலதான் நிச்சயமாயிட்டார். அவர் யாரும் ஏமாத்த முடியாது. அவர் படம் தண்ணி காட்டுவார், அவருக்காக தண்ணி கட்ட முடியாது.
இப்போ திருப்பாச்சி விஜய் சார் கமிட் ஆகிடுச்சு. அடுத்து ஹீரோயின் கதை சொல்லி ஒத்துக்க வைக்கணும். நீ காலையில் வந்து திருசான முடிவு பண்ணியாச்சு. வரல. இப்போ நான் கதை சொல்கிறேன். அந்த ஓப்பனிங் நீ எந்த ஊர் நான் எந்த ஊர் அந்த சாங்லாம் வராது. பெயினிங்கே ஹீரோ தங்கச்சி கல்யாணம் பண்ணி சென்னை கூப்பிட்டு வர்றது. இது நான் சொல்கிறது. நீங்கள் இதை ஆராய்ச்சி எடுக்கிறீங்க ஃபஸ்ட்டு. அவங்க நினைக்கிறாங்க இதான் ஃபஸ்ட்டு போல இருக்கு. அவங்க சின்ன சொல்லி பார்த்தா படம் முழுக்க இருக்க மாதிரியே அவங்க போர்ஷன் மட்டும் டீட்டெயிலாக சொல்லியாச்சு. அவங்க ஓகேட்டாங்க, நல்லா இருக்கு, சூப்பர் விஜய், வாடா போடா அவங்க சொல்லி இருக்குல்ல, அதெல்லாம் ரசிக்கிறாங்க அப்படியே. ஆமாம், எல்லா ஷூட்டிங் முடிஞ்சிச்சு. படம் பார்த்து படம் நல்லா இருக்கு, என் மேலே காண்டாயிட்டாங்க. ஏண்டா இவன் கதை அப்படி சொன்னானே, படம் முழுக்க அவன் இருக்க மாதிரி இருந்துச்சு. கடைசி மொத்தமே 4 சீனு, அதில் 3 சீனு சாங் லீடு அப்படின்ட்டு படம் பார்க்கும்போது தான் இந்த ஆள் நம்மளை கதை சொல்லி ஏமாத்திட்டான்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் எனக்கு காசு கொடுக்கவே இல்லை, அது வேறு விஷயம். அது மாதிரி நாங்கள் அப்படித்தான் இயக்குனர்களாக நாங்கள் வந்து அங்கங்கே எல்லாருமே எங்களுக்கு காசு ஹீரோன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சந்தோஷ் சேரனும் எங்கள் லிஸ்ட்டில் சேர்ந்துட்டாரு. ஓகேயா? இன்னொரு விஷயம், புது ப்ரொடியூசர் இயக்குனர்னால வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. படம் பார்க்கும்போது உண்மையிலேயே இந்த இயக்குனர் அந்த ப்ரொடியூசர் கொடுத்த பணத்தை வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக பண்ணிருக்கான்னு தெரிஞ்சது. முதல்ல பாராட்ட வேண்டிய ஆள் கேமராமேன் செந்தில்குமார், மிரட்டிட்டார் சார். திருப்பினா பாருங்க, நீங்கள் நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் படமாக இருக்கும்னு நான் ரொம்ப நம்புகிறேன். அண்டு மறுபடியும் என்னை வாய்ப்பு கொடுத்து இந்த மேடையில் நிற்க வச்சதுக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையணும் அப்படிங்கிறதுக்காக நான் கடவுளையும் என்னோட சீனியர்ஸ் என்னோட ஜாம்பவான்களையும் நான் வேண்டிக்கிட்டு, எனக்கு பேச தெரியல இதுக்கு மேலே. ஜென்ரலாக எனக்கு அந்த ஸ்டேஜ் ஃபியர் வராது, பட் எனக்கு இன்னைக்கு ஐ டோன்ட் நோ, ஐம் ரியலி சாரி. அண்ட் அஃப்கோர்ஸ் நான் மெயினாக சொல்ல வந்து நம்ம ப்ரெஸ் பீப்புள், ஸோ எங்களோட படத்துக்காக வந்து எங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் கொடுத்துட்டு ஒரு கிக் ஸ்டார்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து நீங்கள் வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு ப்ரெஸ்லேருந்து வந்தவங்க அண்ட் ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஸ்டில்கிராஃபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஒரு படம் வெற்றி படமாக அமையணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் உங்கள் எல்லாத்திட்டையும் வாழ்த்தி விடுறேன். ஐயோ ஆஃப்கோர்ஸ் சாரி, நம்ம டைரக்டர் அவரை விட்டேன். மனுஷன் வந்து என்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு கதை சொல்லணும் சார், கதை இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாப்புல. இப்போ வரைக்கும் இந்த படத்தோட கதையை எனக்கு ஃபுல்லாக அவர் சொல்லவே இல்லை. என்னோட போர்ஷனை மட்டும் சொன்னார். சார் இந்த போர்ஷன் தான் உங்களோடது, அடுத்தது வந்து நாங்கள் வந்து இங்கே ஒரு கதை உள்ளே போயிடுவோம், நம்ம கிராமத்துக்குள்ளே போயிடுவோம் அப்படின்னு சொல்லுவார். ஒரு தடவையும் சத்தியமாக சொல்கிறேங்க, இன்னைக்கு வரைக்கும் பிரிண்ட் ஆன சீன் பேப்பர் அந்த மனுஷன் எங்ககிட்ட காமிச்சதே கிடையாது. இதில் நடித்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ அவர் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒரு மைண்ட்லேயே வச்சுப்பாரு. சார் இது இங்கே வர்றீங்க, இந்த டைலாக் தான் சார், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைலாக் சார், இது மட்டும் ஷார்ப்பாக மென்ஷன் பண்ணிவிடுங்க, மற்றபடி உங்களோட ஃப்ளோவில் நீங்கள் போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கதையை மைண்ட்லேயே வச்சுட்டு தனக்குள்ளேயே வந்து எடிட் பண்ணிக்கிட்டே ஒரு ஷார்ட்டாக எடுப்பார். ஸோ அவரை பற்றி ஸ்பெஷல் மென்ஷன் நான் பண்ணணும்னு நினச்சேன், சாரி நான் லாஸ்ட்டில் எடுத்துகிட்டு வந்ததுக்கு. அண்ட் ரியலி தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Hi, good evening to everyone. First of all, I would like to thank all the chief guests and press and media peoples and everyone present here. Today is my very very special day. So இது வந்து என்னோட first stage. நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணலை. ஸோ படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி எங்கள் டேரக்டர் பற்றி நான் சொல்லிடுறேன். எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த எங்கள் டேரக்டர் சந்தோஷ் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ப்ரொடியூசர் சார் ஆறுமுகம் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னை நம்பி இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அவங்களுக்கு. அண்டு இந்த படத்தோடைய கேமராமேன் செந்தில் சார்
ஸோ அவங்க மூலியமா தான் இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன். ஸோ அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் பரணி சார். சார் சின்ன வயசுலேருந்தே அவங்களோட பாட்டு நிறைய கேட்டிருக்கேன், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் நான் நடிச்சிருக்க இந்த படத்தில் நீங்கள் மியூசிக் பண்ணியிருக்கீங்கன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. ஸோ உங்களோட மியூசிக்ஸ் வந்து இந்த படத்துக்கு பெரிய பெரிய ஒரு பலம் கொடுத்துருக்கு. ஸோ அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் என்னோட கோஸ்டார்ஸ் அருண் சார். ஸோ அவரை பற்றியும் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ எனக்குமே வந்து ஆக்டிங் பெருசாக எதுவும் சொல்ல முடியாது. பட் எல்லா சீன்ஸ்லேயுமே சரி, டேரக்டர் சாரும் சரி, ஹீரோ சார் அருண் சாரும் சரி, எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி கொடுத்தாங்க, கைட் பண்ணாங்க. ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் தைரியம் கொடுத்துச்சு. சீன்ஸ் நல்லா வர்றதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நடுநாடு படம் நல்லா வந்திருக்கு. ஐ ஹோப் டெஃபினெட்லி யூ என்ஜாய் திஸ் ஃபிலிம். ரொம்ப 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 கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த படத்துக்காக எல்லாருமே, ஃபினான்ஷியலும் சரி அண்ட் எவ்ரிதிங். இந்த படத்தில் எல்லா விஷயத்துக்குமே வந்து எல்லாருமே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. இது ஒரு ஆளால் மட்டும் இந்த படம் உருவாகலை. ஸோ என்டையர் க்ரூ அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இந்த படத்துக்காக ஒவ்வொருத்தரும் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டேஜில் நான் இருக்கிறதுன்றது என்னுடைய பல நாள் கனவு. ஸோ ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் எந்த விஷயத்தை பற்றி நீங்கள் நினச்சிட்டே இருக்கீங்களோ அது கண்டிப்பாக ஒரு நாள் வந்து அது நடந்தே தீரும். அதை வந்து மாற்ற முடியாது. பட் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அதை நம்பிக்கையோட முயற்சி பண்ணுறீங்களோ, உங்களுக்கு முழு நம்பிக்கையும் இருக்கணும். நீங்கள் அட் த சேம் டைம் அதுக்காக நீங்கள் உழைக்கணும். ஸோ அந்த உழைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் புகழை தேடி கொடுக்கும், வாய்ப்பை தேடி கொடுக்கும். ஸோ அதை வந்து நான் முழுசாக நம்புகிறேன். அது எனக்கு நடந்திருக்கு. ஸோ தேங்க்யூ யூனிவர்ஸ். அண்டு அஃப்கோர்ஸ் இந்த ஸ்டேஜில் நிறைய நிறைய பெரிய பெரிய சாதனைகள் பண்ண நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்க இருக்கிற இந்த ஸ்டேஜில் நான் எனக்கும் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ இதோட நான் முடிச்சுக்கிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதால தேங்க்யூ. இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் வந்திருக்க மீடியா நண்பர் அனைவருக்கும் என்னோட பணிவான மனு தெரிவிச்சுட்டு, நாடு மேலே இருக்க அத்தனை பேருக்குமே என்னுடைய நடுநாடா, ஆமாம் நடுநாடு குடிசரே இப்போ தான் நானே பார்க்குறேன். பதிவு பண்ணிட்டு அப்புறம் இப்போ தான் வந்தார். அது நானே தான் கூட்டு மேலே உட்கார வச்சேன். இப்போ சார் உங்கள் பிடிச்சர் மட்டும் சப்போர்ட் பண்ணலான்னு சொன்னார் உதயபோ சார். தயாரிப்பார் இல்லைன்னா சினிமா இல்லைங்கிறது நான் அடிக்கடி சொல்லுவேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பரணியை நான் மெயினாக பேசி ஆகணும். ஏன்னா பரணி நானும் ரொம்ப ஏதோ போட சொன்னேன், எங்கள் ஊர் மியூசிக் உடனே என்ன உங்கள் ஊருன்றீங்கன்னாரு. நம்ம ஊர் மியூசிக் 90s பரணி எனக்கு தெரியும். பரணி நானும் ஒன்றுமே காவேரியில் நடந்து போயிட்டு வந்துட்டு மியூசிக்கை பற்றி பேசிட்டு போவோம். நான் நடிக்க போயிட்டு இருப்பேன், இவர் மியூசிக்கை பற்றி பேசியிருப்பார். அவரும் வளர்ந்துட்டார், நானும் வளர்ந்துட்டேன். இதுதான் சினிமா. இந்த ஹீரோனி சொன்னாங்க, எல்லாரும் எதை நினைக்கிறோமோ அதுதான் உண்மை. ஹீரோனி உண்மையிலேயே படத்தை விட நேரில் தான் ரொம்ப அருமையாக இருக்காங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஆமாம் உண்மை. ஏன்னா இப்போ தான் அழகாக மேக்கப்லாம் அழக்கூடாது, ரொம்ப நீட்டாக இருக்கீங்க. அதேமாரி நம்ம சம்பத்ராம் பின்னி எடுத்திருக்காரு. என்னன்னா ஒரு படம் பாஸ்கர் சார் தெளிவாக சொன்னார், அதில் வந்து ஒரு நூல் கூட பொய் கிடையாது, உண்மை. யாருமே ஏமாத்தான் படம் எடுக்கிறதுக்கு யாருமே வரல சினிமாவுக்கு. எப்போ அண்ணன் சவமா தின்ன எப்போ காலியாக வந்தால் ரெடியாக இருக்கு. இப்போ சொன்னார் 100 படம்னு. ஏன்னா படத்தை நீங்கள் எடுக்கும் போதே ஒரு டீமை செட் பண்ணிக்கணும். இப்போ எல்லாரும் பெரிய பெரிய ஹீரோ வச்சு படம் எடுக்கிறாங்க, பெரியனா அவங்க ஒரு டீமை செட் பண்ணி ஏமாத்தான் தெளிவாக சேர்க்கிறாங்க. நம்மளால ப்ரொடியூசரை பார்த்தாலும் 4 பேர் சுற்றி ரவுண்டு கட்டிக்கிட்டு ஏமாற்றி தெளிவாக இருக்கான். அப்போ எப்படி படத்தை நம்ம ஹிட் கொடுக்க முடியும்? இன்றைக்கி தியேட்டரில் யாருமே வர்றதில்லை. அதையும் மீறி வரணும்னா இளைஞர்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் நீங்கள் சொல்லி ஆகணும். எனக்கெல்லாம் சொன்னால் எவனும் வரமாட்டாங்க, ஃபேமிலிஸ்லாம் வரமாட்டாங்க. இன்றைக்கி தியேட்டருக்கு வர எல்லாருமே இளைஞர்கள் தான், யூத்து தான், காலேஜ் பசங்க காலேஜ் பொண்ணுங்க தான் வருதுன்னா அதுக்கு தகுந்த நீங்கள் கதையை நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் சினிமா கூட ஒரு 10 பேர் வந்தால் தான் அடுத்து ஒரு படம் எடுக்க முடியும். நானே ராஜா, நானே ஹீரோ, நானே மந்திரி நம்மளே ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு படம் சூப்பர்னு சொன்னால் என்ன பண்ண முடியும்? யார் வருவா தேட்டருக்கு? அதனால் தயவு செய்து அவர் பாஸ்கர் சொன்ன மாரி படத்தை நல்லா எடுங்க. இந்த நாடு
சாரி, நடுநாடு நடுநாடு எங்கேயோ பணமாச்சு, எல்லாம் இங்கிலீஷ்லேயே டைட்டில் வச்சு தமிழில் ஏதாவது ஒன்று. அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இந்த மாரி படம்லாம் எடுக்கும்போது தெளிவாக எடுங்க. எக்காரத்தை கொண்டும் யாரையும் ஏமாற்றி படம் எடுத்து வராதிங்க. நீங்கள் ஜெயிக்கணும்னா அந்த ஹீரோயினி சொன்ன மாதிரி தெளிவாக நினச்சி எடுத்து வர. நன்றி, வணக்கம்.